கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மீகா 3:11. அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நாய்ந்திருக்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறிச்சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். சனிக்காம பார்த்தோம், பணத்தை குறித்து கள்ளத்தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா இப்போ பரிதானம் வாங்குறவங்க தலைவராக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்கள் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பிரயோகிப்பாங்க இல்லையா. நாங்கள் சொல்கிறது கரெக்ட் தவறுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்வாங்க, எப்போவுமே கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதை குறித்து நிறையா பார்த்துட்டோம். கள்ள போதகம் பேசினாலும் சரி, பணத்தை குறித்து பேசினாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, அவங்க சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்றாங்க. நான் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எங்களோட கூட இடைப்பட்டார், இந்த வார்த்தைகள் நிறைவேறுதான் நிறைவேறலை அப்படிங்கிற ரெண்டு காரியங்கள் சொல்ல குறித்து பேசுவாங்க. என்கிட்ட கர்த்தர் பேசினார் அப்படின்னா இந்த காரியம் நடக்கும், நீ சொன்னது தவறு, நீ சொல்லும்போது சிவரை நீ செத்து போவ. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார், அனனியா சொல்றாரு, நீ செத்து போவ, அது நடக்கும். இன்னொருத்தர் வருவார்ல, அவன் பேர் நல்ல பேர், அவனை குறிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அதை அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்துவாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த காரியமும் உறுதிப்படுத்த முடியாது. சூழ்நிலைகளை பார்த்து சரி இப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது, நம்ம சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு, நாங்கள் அவர் சொல்லித்தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய அது நிறைவேறுதா நிறைவேறலையா அப்படிங்கிற காரியங்களை குறித்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. கள்ள போதகமாக இருக்குன்னு கள்ள போதகம்னால தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்றாங்க, தவறாக போதிக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு போதிச்சாங்க, ஜனங்களை வழிநடத்துறவங்க, தவறான பாதையில் வழிநடத்துறவங்க எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசி தான். ஒரு ஆத்மாவையோ ஒரு ஜனக்கூட்டத்தையோ தவறான பாதையில் தங்களுக்கு ஏற்ற விதமாய் நடத்துகிற எந்த கூட்டத்தாரும் கள்ள தீர்க்கதரிசி. எசேக்கியேல் 13:20. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற நடுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி பிடித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணேன். அப்போ ஆத்துமாவும் போது எந்த ஒரு ஆத்துமாவும் நம்முடைய ஆளுகைக்குள்ள நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறத யாரு, அந்த கிறிஸ்துவினாவே கள்ள தீர்க்கதரிசி. எல்லாமே அவனுக்குரியதான். எந்த ஆத்மாவையும் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அந்த ஆத்மாவை உருவாக்குறதுக்கு நமக்கு கடமை இருக்குது. கர்த்தர் ஒரு ஆத்மாவை கொடுக்கும்போது அவங்களை என்ன செய்யணும், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆனால்
அந்த ஆத்மா மேல வந்து அதிகாரம் செலுத்துகிறதுக்கு நமக்கு எந்த விதத்துல என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஆத்மா மேல அதிகாரம் செலுத்துகிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஆத்மாவை நினைச்சாங்க தவறான போதையில வழிநடத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நேரம் அவங்க நடக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அப்படி விரும்புகிற எந்த ஒரு மனுஷனும் வந்து அவன் வந்து யார் கிடையாதுன்னா ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஆளுகை செய்கிற ஒரு மனுஷன். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை செய்யும் போது தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைப்பதற்காக என்ன செய்வான், எல்லா விதத்திலையும் என்ன செய்யும், ஒரு கண்ட்ரோலை கொண்டு வருவான். உலக பிரகாரமாக வந்து பார்த்தோம்னா எப்படி கொண்டு வருவாங்க, அரசியலில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, காசுகளை கொடுத்து பதவிகளை கொடுத்து தங்களோட கட்சியில் என்ன செய்கிறாங்க, இணைக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த 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 ஆத்மா என்ன செய்யணும், இன்னொருத்த வந்து கொடுக்குறேன் அப்படி போகும்போது இன்னொரு கட்சியில் வந்து போய் சேர்றாங்க. இவன் கண்ட்ரோல்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க, அரசியல் எடுத்தாங்க. நீங்கள் ஆவிக்குரிய சபைகளாக இருக்கட்டும், இல்லாட்ட மற்ற சபைகள் ஆவிக்குரிய ஸ்தாபனமாக சபையாக இருக்கட்டும், அதாவது பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தைப்படி கடந்து போகிற சபைகளாக இருக்கட்டும், அதாவது ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அடுத்து வந்து தேவனானவர் 3 திரியேக தியானம், 3 விதத்தில் வெளிப்படுத்துகிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த சத்தியத்தை வந்து கடைப்பிடிக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சபையை ஸ்தாபனமாக்கும். எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். எப்படி இருக்கும், அங்கே வேலை பார்க்குற அப்படி இருக்கிற போதகருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும், எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் சிஎஸ்ஐ, ஆர்சி அப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். பதவிக்காக ஒரு கூட்டம், பெருமைக்காக ஒரு கூட்டம், அப்படி பிரித்து இருக்கு. ஆவிக்குரிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய சபைகளில் வந்து தான் காணப்படும். நீங்கள் ஆர்சி, சிஎஸ்ஐயில் அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்தாபனத்துக்கு உள்ள இல்லாட்டியும் கூட ஸ்தாபனத்துக்கு வெளியில், இப்போ நமக்கு எப்படி பார்க்குறோம், பெர்க்மான்ஸ் ஃபாதரை பார்க்குறோம். சிஎஸ்ஐயில் வந்து ஒரு அம்மா வந்து நல்ல பேர் எனக்கு மறந்து போச்சு, அவங்க மூலமாக தான் இந்த ஸ்பிரிச்சுவலுடைய காரியங்கள் வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஆனால் அவங்க சிஎஸ்ஐக்கு போகிறோம். அப்படி ஒரு கூட்டங்களை வந்து கற்று வச்சுருக்கோம். இந்த ஆவிக்குரிய கூட்டமானது வந்து இந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டமாக இருந்தால், இல்லை பாஸ்டருக்கு மேய்ப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு கூட்டமாக இருந்தால், அந்த கூட்டத்துக்கு மேலே யார் வச்சுன்னா அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதிகாரம் செலுத்தக்கூடாதுன்னா அவங்களை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள பரலோகத்துக்கு போக வேண்டிய காரியங்களை அவங்கள சீர்படுத்துகிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்கள வந்து கண்ட்ரோலுக்குள்ளே, அதாவது என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எந்த கூட்டத்தையும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே யார் இருக்கிறாங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து. நம்ம அப்பட்டமாகவே பார்க்கும்போது அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன செய்ய, எல்லாருமே வந்து அந்தி கிறிஸ்துவை சார்ந்த ஆளுகை உள்ள அந்த இடமா தான் இருக்கும். இப்போ விஜய்க்கு ஒரு கூட்டம் கொடுக்குதுன்னா அங்கே ஒரு அந்தி கிறிஸ்து. ஏன்னா அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அவனை என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அவனுடைய தாக்கம் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சினிமா, அது ஒரு வேசித்தன ஆவி, அந்தி கிறிஸ்தின் ஆவி. அதன் மூலமா என்ன செய்யறான், அவன் வந்து அதிகாரம் வந்து கைப்பற்றிக்கொள்வான். நீங்க எடப்பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன செஞ்சாரு, நிறைய பணத்தை வச்சு எம்எல்ஏக்கள் வந்து வாங்கினார். இப்போ எப்படி வாங்குறாங்க போறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆளுகைக்குள்ள கட்டுப்பட்டு, எப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ளதான் கட்டுப்படாத ஒரு கூட்டணி செய்ய வெளியே போய்கிட்டே தான் இருக்கு. நீங்க ஆவிக்குரிய ரீதியா சபைகளே நீங்க பார்க்கலாம். மெய்ப்பனுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் அந்த மெய்ப்பனுக்கிற கூட்டம் கூட வெளியில போய்கிட்டு தான் இருக்கும். அந்தி கிறிஸ்தின் ஆளுகை உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது எதிர்க்கிற கூட்டம் வந்து அந்தி கிறிஸ்தின் ஆளுகை கூட்டம், ஏற்றுக்கொள்கிற கூட்டம் சபையில, ஆவிக்குரிய சபையில. ஆனால் நீங்கள் எந்த ஒரு சபையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிஎம்ல பார்க்கும்போது ஆவிக்குரிய கூட்டம் இருக்குதா இல்லையா தெரியல. ஆனால் இங்கே நிறைய என்ன செய்யுது, அடிதடி சண்டைகள்லாம் என்ன செய்யுது நடக்குது. இதில் நடக்குது ஆனால் தெரியல, நம்ம பார்க்கலாம் இல்லை. பட் ஆனால் சிபிஎம் அதாவது பணத்துக்காக, பதவிக்காக. இப்போ சமீபத்தில் கூட யூடியூப்ல வந்துச்சு, ஒரு பாஸ்டர், சிபிஎம் பாஸ்டர் வந்து அடிச்சு கொண்டு போட்டாங்க இப்போ சமீபத்தில். ஏற்கனவே நம்ம தூத்துக்குடியில் பார்த்தோம், அது வெளியில் வரல.
சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் எப்போ சமீபத்தில் வரும் சிபிஎம் இதே காரியம் படவெடுக்க நடக்கும். சிஎஸ்ஐல நிறைய நடக்கும் அடித்தடி சண்டை. அந்த எலெக்ஷன் வர்றப்ப ஆர்சியில் எலெக்ஷன்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல. அப்போ அந்த ஆத்துமாக்களை விடுதலை செய்கிற ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன். ஆத்துமாக்களை விடுதலை செய்கிறது ஆண்டவர். ஆத்துமாக்கள் நம்ம விடுதலை செய்யணும். அவரே சொல்கிறார், ஆத்துமாக்களை விடுதலை செய்கிற ஒரு ஆள் தான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. ஆத்துமாக்களை விடுதலை செய்யாமல் தங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் வைக்கும் போது அவங்க யாரா போய் அறிவாங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்துவ ஆவியா இருப்பாங்க. சங்கீதம் 124:7, 24:7. வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பித்தது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அப்போ ஒரு ஆத்மா அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஆத்மாவை விடுவிக்கிற தேவன். இப்போ அவன் தப்பு பண்றான், அவன் இந்த மாதிரி ஒரு போதகத்துக்குள்ள போயிட்டான். யாரு சினிமா போதான் ஜஸ்டின் அது போட்டான். ஜான் ஜெபராஜ் வேசித்தன ஆவி இருந்தாலும் அங்கே செய்கிறாங்க போகிறாங்க. இங்கே யார் நம்ம வாடிப்பட்டியில் ஸ்டீஃபனுடைய சபைக்கு யார் போகிறாங்க? ஆட்கள் போகிறாங்க. நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஜான் ஜெபராஜ் தப்பு பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்கலாம், ஸ்டீஃபன் தப்பு பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்களுடைய வார்த்தைகளின் மூலம், அவங்க போதக வார்த்தைகளின் மூலம் என்ன நினைச்சிடும் அதை கணிக்கிறோம். சினிமாவுக்கு நேராக ஒரு கருப்பொருளை வச்சு இந்த கருப்பொருளை என்ன செய்ய மெயின்டைன் பண்ணி அதை என்ன செய்யறான் ஆண்டவருடைய வார்த்தையோட லிங்க் பண்ணி ஜனங்களை போதிக்கும் போது வேதத்தை விட்டுட்டு நம்ம எந்த ஒரு கருப்பொருளை எடுத்தாலுமே அதை தவறான ஒரு கருப்பொருளை மாறிப்போம். அப்போ வேதத்துல எல்லா விஷயங்களும் நீ ஒரு வசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள எல்லா எடுத்துக்காட்டுகளும் உதாரணத்துவங்களும் என்ன செய்யுது நிறையவே இருக்கு. நாம ஜனங்களுக்கு போதிக்கும் போது என்னுடைய சாட்சி அந்த இடத்துல பிரயோஜனம் உள்ளவைகளா இருந்தால் மட்டுமே அதை நான் செய்யணும். அதை எடுத்துக்கணும். சும்மா என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு இருந்தாலும் அதை செய்யணும். ஒரு தவறான ஒரு சலிப்பான ஒரு அது தவறு கிடையாது, ஒரு சலிப்பான ஒரு போதனைக்குள்ளாக மாறி நம்ம எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக எடுத்து பேசுகிறோமோ தவறான போதனைகளுக்காக யாரை பேசுகிறோம்? எடப்பாடியவோ விஜயவோ மோடியவோ எடுத்து பேசுகிறோம். அதை புரிந்து கொள்வதற்காக அதை பேசுகிறோம். ஆனால் அதவே நம்ம கருப்பொருளாக மாற்றிடக்கூடாது. இதில் கவனமாக என்னுடைய சாட்சியை நான் சரி கருப்பொருளை மாற்றிடக்கூடாது. அப்போ நம்முடைய போதகத்துடைய தன்மையானது எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தர் தேவ சமூகத்துல என்னென்ன வார்த்தைகள் கொடுக்குறாரு, அதை ஜனங்களுக்கு எப்படி போதிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சமூகத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீ அந்த பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, இந்த இவரு பண்ணின பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, இந்த அவர் பண்ணின பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. அது மாதிரி ஸ்ட்ரக்சரை கொண்டுட்டு வாங்க. இப்போ நம்ம பைபிள் காலேஜ் சொல்லுவாங்க இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படித்தான் நீங்க போதிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு போதகனுக்குரிய வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு போதிக்கிறது சக்சஸ்ஃபுல்லா ஆகலை அப்படின்றதுனால நான் சொல்றேன் மற்றவங்களை காப்பி அடிக்க கூடாது. தேவ நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, அதுல இருந்து கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதனுடைய கருப்பொருள் அதனுடைய ஆழம் என்ன, அது எது வரைக்கும் போகுது, எதை ஜனங்கள் மத்தியில நம்ம சொல்லணும், அதனால அதுக்குரிய தாக்கம் என்ன, இல்லை அதோட பிரதிபலிப்பு என்ன. அப்போ நான் எடுத்து சொல்லும்போது ஒரு மிஷினரி எடுத்து வச்சலாம் உதாரணத்தை கொடுக்கலாம். இல்லை எங்கேயோ நடந்த ஒரு சாட்சி நம்ம மனசை தொட்டிருக்கோம், அப்போ அந்த சாட்சி எடுத்து வச்சலாம் சொல்லலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ஒப்புமை ஒத்த கருத்து உள்ள நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்லை இதே நான் எடுத்து திரும்ப திரும்ப சொல்ல முடியாது அப்படிங்கும்போது எங்கேயோ உள்ள ஒரு சாட்சியுடைய வார்த்தைக்கு
ஏதுவானதாக இருக்கக்கூடிய சாட்சிகளை பேசலாம், இணைச்சு பேசலாம். ஆனால் கருப்பொருள் மட்டும் மாறக்கூடாது. கருப்பொருள் அப்படின்னா தேவன் என்ன சொல்ல வர்றாரு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு வாரங்களும் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு, கள்ள தீர்க்கதரிசியை வந்து நம்முடைய வாழ்க்கையில அடையாளம் கொண்டு அவங்களை எப்படி நான் வேறு குறிக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் அது சரி இடைப்பட்டு அதை நான் சரி அதை கடந்து போகிறது, அதை எப்படி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் கருப்பொருள். இப்போ நம்ம எடுத்து வந்தது எசேக்கியேல் 13 கள்ள தீர்க்கதரிசியோட கருப்பொருள். அவன் வந்து எப்படிப்பட்டவன். அப்போ இந்த எப்படிப்பட்டவன் கள்ள தீர்க்கதரிசி வேதத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன செய்யக்கூடாது, இந்த கருப்பொருளை தாண்டி நான் வேற காரியங்களை வந்து நான் உள்ள புகுத்தும் போது நான் இப்படிப்பட்ட ஆளா மாதிரி கள்ள தீர்க்கதரிசியா இருந்தேன். ஆனா தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய வார்த்தையில ஸ்திரப்பட்டவங்களாக, தேவனுடைய பசுத்தத்துக்கு நேராக கடந்து போறவங்களாக, இந்த உலகத்தின் மீது பற்றில்லாதவர்களாக, பரலோகத்தை பார்க்கக்கூடிய எந்த ஒரு தன்மை உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து இப்படிப்பட்ட சறுக்கலான பாதைக்கு போக முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்து அவங்களுடைய இருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன செஞ்சோம், நிரம்பி வழியும். அப்போ பிசாசின் வார்த்தைகளுக்கு அங்கே இருக்காது, இடம் இருக்காது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை, ஜீவியம், நடைமுறை, செயல், சாட்சி எல்லாமே தேவனுடைய வார்த்தை வசனத்தின் அடிப்படையில் கடந்து போகும்போது அது எப்படிப்பட்ட சிந்தையாக மாறும், தேவனுடைய சிந்தையாக மாறும். தேவனுடைய சிந்தை என்னது பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்துக்குரிய காரியங்கள் இந்த சிந்தையில இருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சிந்தையில நிரம்பும் போது தேவனுடைய வார்த்தைகள் வந்து தவறாய் போதிப்பதற்கு அங்கே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. எப்படி இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனங்களும் அவங்க வாழ்க்கை நடைமுறை செயல்கள் வந்து பார்க்கும்போது பரத்தை நோக்கி இருக்கும், ஒரு பரதேசியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான என்ன செய்யக்கூடாது, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அவங்களுடைய சிந்தையை செய்து பாதிக்கவும் முடியாது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சிந்தை வந்து அவங்களுடைய எண்ணங்கள் முதல் அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு அடுத்ததாகவே இருக்கும். தேவனுக்கு அடுத்ததாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நாங்கள் அந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரத்தை நோக்கி செல்லுகிறவர்கள், என்னுடைய இடம் வந்து பரலோகம் அப்படிங்கிற சிந்தை உள்ளவர்களுக்கு இது கரப்ஷன் ஆக்கவே ஆக்காது. அப்படி ஆக்குது அப்படின்னா நான் யாருன்னு தேவனுடைய பிள்ளையே இல்லை கிடையாது. தேவனுடைய பிள்ளை இல்லாத பட்சத்துல தான் இந்த பிசாசின் கிரியை நம்ம வந்து டச் பண்ணணும். அதுல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். அப்போ ஒரு மனுஷன் வந்து கரப்ஷன் ஆகிற ஏன் நம்ம வந்து எடுத்து சொல்றோம், நம்ம வந்து யாரையும் சில தண்டனைக்கு உரியவர்கள் தீர்ப்பு சொல்லலை. எதுக்கு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க தான் இருக்காங்க. மோன்சிலாசரை எடுத்து சொல்றோம்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருக்கு, நல்லாவே இருக்குது, பரிசுத்தமா இருக்கு. சரி, பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க, சிம்பிளா அதோடைய வாழ்க்கை வாழ்கிறாரு. ஆனா அவர் எடுத்து செய்கிற காரியங்கள் தேவன் சொல்லிதான் செய்கிறார் அப்படிங்கும்போது அதை நம்ம நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால செய்ய முடியல செய்யக்கூடிய ஒரு ஆளை நான் சொல்றாரு குற்றம் சாட்டக்கூடாது. அதே நேரத்துல வந்து அவர்கள் சுற்றி இருக்கிற ஆட்களுடைய தன்மைகளை பார்த்து ஒரு ட்ரஸ்டி அப்படின்றாங்க, 10 பேரோ 11 பேர் வச்சுங்க, அவனுடைய நடவடிக்கையை கர்த்தர் வெளிக்கொணரும் போது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னும் போது அங்கே அவரை குறித்து ஒரு கேள்விக்குறி நம்ம கிடைச்சது எழும்பும். இதை நாம் வந்து நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் கடந்து போகும்போது நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு மனுஷர்கள் நம்ம சரி தேடி பார்த்து அவர்களை நம்ம சரி உதாரணமாக எடுக்கும்போது அவங்க நம்ம நரகத்துக்கு போயிடுவாங்க, இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, ஜஸ்டி நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னா அந்த தன்மை உள்ளவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு தேவனுடைய வார்த்தைகளுக்கான நியாயம் தீர்க்க நாம நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. பிசாசின் கிரியைகளை நம்ம முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. நம்ம என்ன சொல்றோம், இயேசுவி நாமத்தினால சபித்து உன்னை பாதாளத்திலே கட்டுகிறேன். நம்ம என்ன செய்யறது, நியாயம் தீர்க்கிற இயேசுவி நாமத்தினால அவனை செய்யறேன், இப்படி அதிகாரங்களை கட்டுப்படுத்துகிறேன் சொல்ல போனா நீ நரகத்துக்கு போ, பிசாசு நீ நரகத்துக்கு போனா அவன் என்ன சமயம் செஞ்சுறேன் எழுதுறேன். அந்த அதிகாரம் நம்ம கையில கிடையாது. ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால என்ன செய்யுங்க, விடுதலை இல்லைங்க, என்னுடைய நாமத்தில விசுவாசிகள் வந்து நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும், எவைகளை கட்ட விழிப்பீர்களோ அவைகள் கட்ட விழிக்கப்படும் வாக்கு தத்துவத்தின்படி நம்ம செய்கிற பிசாசு உடைய சமாதானத்தின் தேவன் தாமே உடைய பாதங்களின் கீழே என்ன பிசாசை மிதித்து போடுவாங்க. வசனங்கள் இருக்கிறதுனால வசனத்தின்படி நம்ம என்ன செய்கிறோம், பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுவோம். மற்றபடி எந்த ஒரு மனுஷன் நமக்கு நியாயம் செய்யறதுக்கோ
நியாய தீர்ப்பு செய்யறதுக்கோ கண்டம் பண்ணுறதுக்கோ நமக்கு என்ன செய்யாது, அதிகாரம் கிடையாது. அவங்க அப்படி செய்கிறாங்க, நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்துல எல்லாம் வச்சுவாங்க, நீ அப்படி இருப்ப அப்படின்னா அதையெல்லாம் வச்சுக்கூடாது. பேசுவாங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல வருது, அதை நாம் எப்படி வந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோம், அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய அடையாளம். அப்ப எப்படிப்பட்ட ஆத்துமாக்கள்னு சரி, தப்பின குருவி வேடனுடைய கண்ணி, இப்ப பிசாசுடைய கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிற தேவன் அவர். நாம எந்த ஒரு ஆத்மாவையும் தப்பு வைக்க பண்ண முடியாது. அந்த கட்டுக்குள்ள ஒரு கூட்டமா இருக்காங்க, விருதுநருக்கு ஒரு கூட்டம் போகுது, ஜான்ஜபராஜுக்கு ஒரு கூட்டம் போகுது, ஜஸ்டினுக்கு ஒரு கூட்டம் போகுது, மோகன்சிலாசருக்கு ஒரு கூட்டம் போகுது. அப்படின்னா ஆத்துமாக்களை பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு வேடனுடைய கண்ணி போது பிசாசின் கண்ணிக்கு தப்பு வைக்கிற தேவன் அவர் ஒருத்தர் தான். அப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளும் தான் இருந்தோம், கர்த்தர் நம்மளை விடுவித்தார். இப்ப நாம எப்படிப்பட்ட நிலைமையில அங்கேயா போயிட்டு வந்து கடைசியில நாம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து கடந்து போறோம். அதற்கு முன்பதாகவே நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், ஒரு அந்த கிறிஸ்து ஆளுகைக்குள்ள வேடனுடைய கண்ணிக்குள்ள மாட்டப்பட்டவர்களா இருந்தாங்க. தப்பு வைக்கிற தேவன், என்னை தப்பு வைத்த தேவன் அதே ஜனங்களை தப்பு வைக்க வல்லவர். அப்ப அவங்க போயிட்டாங்க, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது சொல்லவும் கூடாது, அது நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவருக்கு வந்து எங்க போனாலும், இப்போ நீங்க வந்து ஒரு சிஎஸ்ஐக்கே ஒரு ஆத்துமாவை நீங்க இந்த இடத்துக்கு போங்க அப்படிமா, இல்லை எனக்கு பக்கத்துல சிஎஸ்ஐ தான் இருக்குது, இல்லை எனக்கு பக்கத்துல ஆர்சி தான் இருக்குது, நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம தடை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் அவங்க கிராமத்துல ஆர்சி மட்டும்தான் இருக்கும். அப்படி வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ரெகுலரான ஆர்சிக்கு போவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போய் அந்த ஆண்டவர் செய்வாரு, நாம ஜெபிக்கும் போது இல்லை அந்த அந்த ஆத்மாவை குறித்து ஆண்டவர் வந்து திட்டத்தின்படி செய்றாரு, வேறு பிரிக்கிற தேவன். அடுத்து எசேக்கியேல் 13:21. உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்குகிறேன், அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இல்லார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமா, இந்த இடத்துல என்ன சொல்ல வர, இதே கருத்தை சொல்றாரு. இப்பேற்பட்ட ஆத்மாவை நீ சிக்க வச்சிருந்தாலும், உன்னுடைய பாணியில அவனுக்கு என்ன செய்யற, அந்த கண்ணுக்குள்ள அவன் விழுந்து கிடந்தாலும் விடுவிக்கிற தேவன் நான் என்ன செய்யறேன், அந்த ஆத்மா வெளியில கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நினைக்கும் தப்புவார். அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், பஞ்சம் பட்டயம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்ம நினைச்சு தப்பு வைக்கிற தேவன். ஆனா வேடனுடைய கண்ணி அப்படின்னு பார்க்கும்போது இங்க அந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கணும்னா பிசாசனுடைய கண்ணியத்தை பார்க்கணும். அவனுடைய குறி எப்பவுமே எப்படிப்பட்டதா இருக்கும், அவனுக்கு தேவை அது எப்படிப்பட்ட மிருகமாக தான் வந்து கவலைப்பட மாட்டேன். அவனுக்கு இன்னைக்கு வந்து இப்போ அந்த நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை வந்து அவன் வேட்டையாடி அது எப்படிப்பட்டதான் செய்யலாம், தன்னோட குறிக்கு தப்பாமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்து சுடுறாங்க அப்படின்னா கன்று வச்சு வந்து சுடுறாங்க, பெர்மிஷன் வாங்குறாங்க. அப்போ உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்களுக்கு வேண்டிய வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அது வெளியில் தெரியாது. நம்மளை மாதிரி ஆள் வந்து வேட்டையாடும் போது பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிற தேவன் அவர். அவன் எப்படித்தான் வந்து ஒரு ஆத்மாவை கட்டி போட்டு அவனுடைய பசிக்கு இரையாக்கணும், இல்லாட்டி நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவனுடைய திட்டம் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அதுல இருந்து விடுவிக்கிற தேவன். அப்ப அப்படி விடுவிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றேன், நான் வந்து வேடனுடைய கண்ணிக்கு தப்புனேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றேன். அப்ப தாவீது என்ன சொல்ற, வேடனுடைய கண்ணி அவனுடைய பார்வையில் என்ன இருக்கு, வேடனுடைய கண்ணி ஆடு மேய்க்கிறவனா இருந்தா அரசனானா, அடுத்து இந்த உரியாவின் மனைவி நிமித்தம் செய்யறேன் தவறு பண்ணுங்க, ஒரு கண்ணில வந்து அவன் மாட்டப்பட்டாலும் கர்த்தர் என்ன செய்றாரு, அவனை விடுவிக்கிற தேவன். ஒரு உணர்வை கொடுத்து அந்த பாவத்திலேருந்து வந்து வெளியில வர்றேன். அடுத்து அப்படிப்பட்ட பாவனுடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு அதை வந்து பார்க்கணும்.
அப்ப வேடனுடைய கண்ணில் சிக்கி சீரழிகிற ஒரு ஆத்மா விடுவிக்கிற தேவன், தேவனை சார்ந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91:3 வாசிச்சுங்களா? எசேக்கியேல் 13:22. நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முடிய பண்ணினதும், துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும், நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவருடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும், நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாத்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னேன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பார்க்கும்போது, ஒரு நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன் எப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தொல்லைப்படுத்தாத தேவன், சஞ்சலப்படுத்தாத தேவன்னா, அந்த சஞ்சலம்னா என்ன சொல்லுவோம், ஒரு கவலை சூழ்ந்த இல்லைன்னா ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை மட்டும் எப்போதுமே வைக்க மாட்டார். இப்போ எனக்கு கிரிட்டிக்கல் பொசிஷன் வரலையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துச்சு. எப்போ வந்துச்சு கிரிட்டிக்கல் பொசிஷன்? சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படி இறந்தப்ப அதுலேருந்து மீள முடியாமல் நம்ம வந்து இருந்தோம். அப்போ மீள முடியாமல் ஆண்டு அதை அப்படி பார்க்கும்போது சஞ்சலப்படுத்தாத நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்து வராமலே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. வந்தாலும் கர்த்தர் பேசுறாரு, அதுல நம்ம மீட்டெடுக்கிற தேவன். ஆனா அந்த நீதிமான வந்து பிசாசானவன் என்ன செய்றான், அதான் சொல்றான், இருதயத்தை துக்கப்படுத்தி வேற என்ன செய்றான். திரும்ப வாசிங்க 22. அபத்தமானதை வாசிங்க. நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாத்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து சஞ்சலப்படுத்தாத தேவன் அப்படி பார்க்கும்போது, அவனை குறிச்சு வந்து பிசாசு வந்து என்ன சொல்றான், கள்ள தீர்க்க தரிசனம், ஜோசியம், வேற என்ன இருக்கு, என்ன ஒரு பில்லி சூனியம், வேற பிசாசின் கட்டு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்தாலும் அந்த நீதிமானுக்கு வந்து செய்யக்கூடிய தகுதி உனக்கு இல்லடா. நீ என்ன பண்ணினாலும் என்ன செய்யாது, அவனை ஒன்றும் பண்ணாது. இது எந்த நமக்கு சொல்லுவான், உனக்கு விரோதமா இல்லை, அந்த இது மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லி ஒரு உபாகமத்தில் இல்லை, அந்த வார்த்தைகள் வந்து இந்த வசனத்தோட நமக்கு தொட முடியாது. இது எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து ரசிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லி சூனியம், ஜோசியம், வேற என்ன இருக்கும், பிள்ளைகளை வந்து அதாவது லவ் பண்ணிட்டு ஓடி போயிடும், இல்லைன்னா ஒரு சூசைட் நடக்கும், இல்லை வீட்டுக்காரர் ஓடி போயிடுவார், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நடக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அச்சோ அவங்க ஸ்பிரிச்சுவல் சபைக்கு தான் வந்தாங்க, நல்லாத்தான் இருந்தாங்க, எல்லாம் வர வருவாங்க. இப்போ நம்ம யார் எடுத்துக்கலாம், இந்த இவங்க உமாமுரளி உங்களோட குடும்பத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவங்க நல்லா தான் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, சஞ்சலப்படுத்தாத நீதிமான், அவங்களுக்கு விரோதமான இருக்காது, எந்த ஒரு பிசாசின் காரியம் இருக்காது. அப்போ நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற மாதிரி நீ இருந்தாலும் அது உள்ள வந்து என்ன இருக்குன்னா, நீதிமானுக்குரிய கிரியைகள் இல்லாத பட்சத்துக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் தாக்குதலாகும். ஒரு ஸ்பிரிச்சுவலாக வர்ற குடும்பத்தில் ஒரு பிள்ளை வந்து லவ் பண்ணிட்டு போகுது அப்படின்னாலே அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற தாயோ தகப்பனோ ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இந்த நீதிமானுக்குரிய தகுதி அவங்கக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். எல்லா இடமும் நடக்குமா, நடக்குதுனாலே நம்ம என்ன தீர்மானிக்கணும், நாம கர்த்தருக்குள்ள சரியில்லை அப்படின்னு தீர்மானிக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு போகுது, நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிட்டு போகுது, நம்ம குடும்பத்தில் இந்துக்களை வந்து கல்யாணம் பண்ணுறோம்,
கல்யாணம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சபை நடத்தி ஒரு இந்து பிள்ளை என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கும் தேவன் அவங்க வந்து நீதிமான் லிஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். யார் இல்லை, மணிமேகலையும் மணிமேகலை வீட்டுக்காரரும் இல்லை, அது மணிமேகலை கல்யாணம் பண்ண பையனும் அந்த மணிமேகலோட குடும்பமும் யாருன்னா அந்த நீதிமான்கிற லிஸ்ட்டில் அவங்க வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது மரணம் வரலாம், அதை தடுக்க யாராலும் முடியாது, மரணம் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் விவாகரத்து வரக்கூடாது. ஒரு பிள்ளை வந்து வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த காரியம் வரக்கூடாது. மரணம் வந்து தவிர்க்க முடியாது. அதே நீதிமானின் மரணம் வந்து எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம தேவ சித்தத்தின்படி நினைச்சாலுமே திடீர்னு இறந்து போயிட்டு ஆண்டவர் நீங்கள் சொல்லித்தானே நான் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ண மருமகனை ஏற்றுக்கிட்டேன், இல்லை சொல்லித்தான் அந்த மருமகளை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கொடுத்த பிள்ளை தானே அப்படின்னு என்ன செய்ய முடியாது, வாதாடணும். அது வந்து மரணமானது இருந்தால் அவருக்கும் அது ஒரு ஆத்மாவுக்கும் உரியது. எவ்வளோ நாளைக்கு அவங்க இருக்கணுங்கிறது அவருடைய பார்வையில் இருக்குது. அவருக்கு அந்த பார்வை நிமித்தம் வந்து எசேக்கியா மாதிரி கர்த்தருக்குள்ள இருக்கும்போது கேட்டடிக்கிறார், ஜீவனை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. ஆனால் அந்த நேரங்கள் வரும்போது எடுத்துக்கொள்ளுகிற தேவன். அவர் எடுத்துக்கொண்டு போது மறிக்கிறவன் யாரா, மறிப்பவன் யார்? அவர் பறித்து கொண்டு போகும்போது ஆசையா தடுத்துட்டு மறிப்பவன் யாரா? அவர் எடுத்துக்கொண்டு போகிறார், அவர் பறித்து கொண்டு போகிறாரா? யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவர் பறித்து கொண்டு போகிறீர், அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? எவனும் குறுக்கடிக்க முடியாது. இந்த மரணம் மட்டும் நமக்கு எல்லாருக்கும் விதிவிலக்கு. விதிவிலக்குன்னா நம்ம அங்கே டைரக்டா போக போறோம். நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலையோ என்ன செய்யாது, மரணம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்றது அது தவறான ஒரு பொய் போதும். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் சூசைட் பண்ணினாலும் நான் சில கர்த்தருக்குள்ள அந்த தகுதி எனக்கு இல்லை. என் பிள்ளை என் குடும்பத்துல கண்ணை சூசைட் பண்றேன்னா அது வந்து வேற ஒரு குடும்பம். என் குடும்பத்துல வந்து ஒரு சூசைட் இப்போ எனக்கு குடும்பம், உங்களுக்கு குடும்பம் இருக்கும்போது உங்க குடும்பத்துல ஒரு சூசைட் நடந்தது, தற்கொலை நடந்துச்சுன்னா நீங்க கர்த்தருக்குள்ள இல்லை. உங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு போச்சுன்னா நீங்க கர்த்தருக்குள்ள நீதிமான் இல்லை. நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்து இந்துல கல்யாணம் பண்றீங்கன்னா பொண்ணை மாப்பிள்ளை எடுத்தாலும் நீங்க என்ன நீதிமான் இல்லை, கர்த்தருடைய பார்வையில நீதிமான். அதான் கர்த்தருடைய அந்த இருதயத்தின் ஆழங்களை யார் பார்க்குறாங்க, கர்த்தர் வந்து பார்க்குறாரு. அப்போ சில இடங்கள் பார்க்குறோம், ஐயோ உங்க குடும்பத்தில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நினச்சி. அப்போ அவங்க என்ன சில கர்த்தருக்குள்ள என்ன நீதிமான் இல்லை, அவங்க சில பரிசுத்தத்தில் கட்டப்படலை, தேவனுடைய வார்த்தையில நிரப்பப்படலை, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடலை, ஆவிக்குரிய சிந்தை இல்லை, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுங்கிற அந்த வளர்ப்புல அவங்க சரியா வளர்க்கலாம். அப்போ வேதத்தில் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி பிள்ளைங்க இருக்கிறாங்க. மோசேயின் பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவன் வந்து ஒரு லேவியோட ஒரு ஆலயத்தில் வந்து வேலை பார்க்குற மாதிரி நம்ம வந்து சரித்திரத்தில் பார்ப்போம். 4ஆம் புத்தகம் அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்ருப்பாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்புறம் வேற இருக்கா ஆரோனுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, தவறு செய்கிறவங்களா இருந்தாங்க. அப்போ சாமுவேல் வந்து டோட்டலாக எப்படிப்பட்டவனா இருக்கணும், கரப்ஷனில் ஒரு ஆளாக இருக்கிறேன். ஆனால் அவங்க பிள்ளை என்ன செய்யுது, தவறு பண்ணிப்போம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யுது, என்ன ஆகுது, ஆமாம் நீதிமானாக இருக்கிறேன். ஆனால் சாமுவேல் நம்ம குறை சொல்ல முடியாது. வேற ஆரோனே என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. ரூபன் சந்ததி வந்து கோராயின் கூட்டத்தில் வந்து எதிர்த்து பேசினேன், வேற அக்கினியை கொண்டு வந்தேன் அப்படின்னாலும் நம்ம செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. ஆனால் ஆரோன் சந்ததியில எப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குது, யாருடைய காரியத்துல, சாமியோட காரியத்துல எப்படி. அப்ப அந்த தகுதி அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். பிள்ளைய வளர்க்க வேண்டிய உருவாக்க வேண்டிய தகுதியை விட்டு தகுதியை இழந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். நீங்க உங்க நலமான நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஏலியும் சொல்லிடக்கூடாது. என்ன சொல்றாரு,
ஏலிகிட்ட வந்து சாமுவேல் சொல்லும்போது உன் பிள்ளைங்க சரி தவறு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை உங்கள் பார்வைக்கு நலமான செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னா அவர் பார்வைக்கு நலமான தப்பு பண்ண மாட்டார் மண்டையில் போட்டிருப்பார். அவர் வயசானவராக இருந்ததுனால அவங்கள கண்டிக்க முடியல போது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் சின்ன வயசுலேருந்து வளர்த்து விட்டுறணும். நமக்கு வந்து நம்முடைய பழமொழி என்னது, 5ல் வளையாது 50ல் வளையுமா அப்படின்ட்டு. இல்லை, வளையுமான கொஸ்டினாக இருக்கு. அப்படிதான் 5ல் வளையாதது 50ல் வந்து வளையுமான கொஸ்டின் சொல்லுவான். அப்போ நம்ம 5 வயசுக்குள்ள அவங்களை என்ன செஞ்சிடணும், அந்த பாதையில் என்ன செய்யறோம் நம்ம வந்து நடத்திடணும். நாம இப்போ ரசிக்கப்பட்டதே லேட்டாக ரசிக்கப்பட்டோம். அப்போ வந்து இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி நம்ம வந்து கர்த்தருக்குள் நடத்துறோம் தேவனுடைய சமூகத்தில் நினைச்சிடும் போராடணும். அப்போ அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய சுபாவங்கள் இல்லாதவங்க தான் சாமுவேலும் ஏலியும் இன்னொரு ஆரோன். ஏன்னா ஆரோட பரிசுத்தன்றாரு. சாமுவேல போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அவனுக்கு 3 பேர். என்ன பேர்? அவன் ஞானதரிசியா இருக்கிறேன், தீர்க்கதரிசியா இருக்கிறேன், இன்னொரு பேர் ஆசாரி. இதை 3 இதுலயும் வந்து ஜொலிக்கிறேன். ஏலி வந்து பிரதான ஆசாரியனா இருக்கிறேன். அவனுடைய காரியங்கள் வந்து எப்படின்னு நமக்கு தெரியாட்டு, அவன் பிரதான ஆசாரியனா இருக்கும்போது அவனை குறித்து வேற எந்த காரியங்களும் அந்த நேரத்தில் பதிவு பண்ணப்படல. ஆனா அவன் பிள்ளைகள் செய்யறத வந்து தேவனுடைய சந்நிதியில வந்து முறையிட்டு இருக்கணும். வயசா இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை, கண்டிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கண்டித்து கொண்டே இருக்கணும். என்னை மீறி வளர்ந்துட்டேன், என் கைக்கு மேலே போயிட்டேன், சொன்னா கேட்க மாட்டாங்கிற போது பார்த்தீங்கன்னா அதை சொல்ல வேண்டிய காலகட்டாயங்களை அந்த பிள்ளைகளை அந்த பாதையில் வளர்த்தணும். வளர்க்க தவறும் போது நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து வாழ்க்கையில் இல்லை. அப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்ததுல என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படி கிடையாது. அவங்க செஞ்ச தவறை நம்ம செய்யக்கூடாது. நான் ஃபுல்ஃபில்டாக என்னுடைய பிள்ளைங்களை உருவாக்க சித்தம் கொள்ளும்போது கர்த்தர் செய்கிறாரு, சந்தோஷப்பட்டு அவரும் கை கோர்த்து அதனுடைய குடும்பத்தை வந்து கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு, நீதிமான் என்ன செய்றாரு, நான் துன்பப்படுத்தவே மாட்டேன்டான்றார். அப்போ ஏலியும் ஒரு நீதிமான் தான், சாமுவேல் ஒரு நீதிமான் தான், ஆரோடு ஒரு நீதிமான் தான். அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் வந்து வழிவிலகி போகுது அப்படிங்கும்போது இவங்களை ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணலை. அவர் பண்ணாரா? ஏலியவோ தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சதுனால உனக்கு பின்னாடி என்ன செய்ய முடியாது, பிரதான ஆசாரியனா ஒரு சந்ததியில் யாரும் வரமாட்டாங்கிறத அவங்களுடைய பாவத்தின் விளைவுகளுக்கு வந்து குறிச்சு வெளிப்படுத்துகிறது. எனக்கு அது சாபமும் நம்ம எடுத்துக்கூடாது, அது ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ ஆரோனை குறித்து சொல்லும்போது அவன் சரி அமைதியா இருக்கிறேன், அவன் செய்த தவறு வந்து மகா பெரிய தவறு, அது வேதத்தில் சொல்லப்படலை. டெய்லி வந்து ஒரு 12 அப்போ வந்து சுடணும், அந்த கர்த்தருடைய மேஜையில வந்து வச்சிருக்கணும். அடுத்த நாள் என்ன செய்யணும், புது அப்பத்தை எடுத்து வைக்கணும். இவங்க என்ன செய்யணும், அதை சாப்பிட்டுருக்கணும். அப்போ சாப்பிடாத வந்து புது அப்பத்தை எங்கேயும் விட, பிரதான ஆசாரியன் சாப்பிடாம புது அப்பம் எங்கேயும் விடாது, வச்சிருக்க முடியாது. இல்லை வச்சதை அப்படி எடுத்து வச்சுட்டு பேசாமல் இருந்தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ கேட்கும்போது என் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, நான் எப்படி சாப்பிட்றது, அவனுடைய சூழ்நிலையை வந்து சொல்கிறேன். செத்து கிடக்க பிரயோஜனம் செத்துக்கும்போது எவனும் சாப்பிட முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அப்போ கர்த்தர் சார் அவனுடைய செய்கையில சரி அவர் மன்னிக்கிறது. ஆனால் ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், இல்லை என்னுடைய கடமை எப்படி நிறைவேற்றோன்னு ஆண்டவர் சொல்றாரு, துன்பப்படுத்தாத ஒரு தேவனா இருக்கிறார். ஏலிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சந்ததியை செஞ்சு பிரதான ஆசாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீதுகிட்ட என்ன சொல்றாரு, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடா, நீ அதை கடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் கண்டம் பண்ண. ஆனா அவனுடைய வாழ்க்கையில வந்து அப்புறம் பார்த்திக்கன்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்சலோம் தாறுமாறாக, அம்னோன் வந்து காரியங்கள் செய்றேன், அப்புறம் நாட்டை விட்டு ஓடி போறேன், ஓடி போகும்போது அந்த காரியங்கள் நடக்குது சொல்றாரு. நீ அந்த ரங்கத்துல செஞ்சா என்ன செய்வேன், வெளிச்சம் போட்டு காண்பிவேன், அந்த காரியங்கள்லாம் என்ன செய்யறாரு. அந்த பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்டா இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு தகுதி உள்ள மனுஷனா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு அப்ப அந்த தகுதிக்கு வந்துடுறேன். அதுதான் சொல்றாரு, நீதிமானே துன்பப்படுத்தாதவர். அவனுடைய வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் நடந்திருக்குது, ஆனா அவன் தேவனை விட்டு என்ன செய்யறான், ஒரு விலகாத ஒரு மனுஷனா இருக்கிறான். கன்ஃபஸ் பண்றேன், தன்னுடைய காரியங்களை குறித்து கன்ஃபஸ் பண்றேன். அதே நேரத்துல வந்து தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வளர்க்கக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லை. ஏன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவன் வந்து நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ண, அடுத்தது வயசாயிடுச்சனால
எந்த பிள்ளைகளையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பிள்ளைகள் மேலே ஒரு பாசம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நடத்துகிற விதத்தில் அவங்களுக்கு நடத்த தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அப்சலோம் வந்து செத்து போன பிறகு இவன் அடிச்சு கொண்டு யாரு கொண்டுறான், தளபதி யோவாவுக்கு வந்து அடிச்சு கொள்ளும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ அடிச்சு கொண்டு போகும்போது யுத்தத்துக்கு போகும்போது பிள்ளையாண்டனை பார்த்து நடத்துங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவன் செய்தது தவறு, ஒரு ராஜாங்கத்தை பறிக்கிறேன், அவனை பார்த்து வீரனை பற்றி என்ன சொல்கிறேன், பிள்ளையாண்டனை பார்த்து நடத்துங்க, அதுவே ஒரு தவறான விஷயம். அடுத்து வந்து எல்லாரும் அடிச்சு கொள்றதுக்கு பயப்படுறாங்க. தளபதி என்ன செய்கிறேன், அடிச்சு கொண்டு அவனுடைய கடமை வந்து நாட்டு வந்து சரி ராஜாவுக்கு இருக்கிறேன், இன்னொரு பறிச்சுட்டு போகக்கூடாது, கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறேன், அடிச்சு கொண்டுறேன். அடிச்சு கொண்டுன்ற உடனே எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த செய்தி உனக்கு சொல்கிறாங்களா, 2 பேர் வந்து செய்தி சொல்கிறாங்க. செய்தி சொல்ல தன்னுடைய மகன் வந்து செத்து போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி என் மகன் வந்து நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி சரி ஓன்னு அழுதுட்டு என்ன செய்யான், தன்னுடைய அரண்மனை இருக்கிற இடத்துக்கு போகிறேன். அதாவது சண்டை நடக்கும்போது ஒரு இடத்துல இருப்பேன், சண்டை முடிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போகும்போது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆஹா, அவன் எப்படி வந்து அவன் தன்னுடைய ராஜாங்கத்தை பறிச்சாலுமே தன்னோட பிள்ளைங்க மேலே ஒரு பாசமாக இருக்கிற ஒரு ராஜாவத்தையும் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு பார்ப்போம். இந்த புறாவுக்கு வந்து சதையை அறுத்து கொடுத்த சக்கரவர்த்தி. அப்புறம் பிள்ளை வந்து மனுநீதி சோழன் தேரில் வந்து தன்னுடைய பிள்ளைய செய்வார், கன்று கூட்டிக்கு பார்த்து தன்னுடைய மகனை. அப்படி ஒரு நீதி நியாயம் உள்ள ஒரு மனுஷனா இல்லாமல் என்ன செய்யணும்னா தன்னோட பிள்ளைங்க மேலே ஒரு பாசம் உள்ள ஒரு தாவீதைத்தான் பண்ணுவான். பார்த்துட்டு வந்து அரசாங்க காரியங்கள்லாம் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும்போது தான் யோபாவுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு பிடிக்கிட்டீங்க, இருக்கிறது தவறு, நீங்கள் வந்து அரண்மனை வேலைக்கு ராஜா விராட்டி இப்போ நடக்கிறதுல வேற மாதிரி நடக்கும், அதை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது. அப்போ இவனே ராஜாவாகக்கூடிய ஒரு தருணத்தை வந்து அவன் எச்சரிக்கிறேன், இல்லாட்டி இவனுக்கு பிரியமான ஆளை வச்சுட்டு உன்னை என்ன செய்வேன், துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோவா பேசுவேன். அப்போதான் அவன் திருமணி செய்கிறான், அதனுடைய அரசாங்க வேலைகளை கவனிக்கிறதுக்கு வரேன். அப்போ தாவீது வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா பிள்ளைகள் மேலே என்ன செய்கிறான்னா பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கான். அம்னோனாக இருக்கட்டும், அம்னோன் வந்து என்ன கேட்குறேன், எனக்கு பணியாரம் சொல்கிறதுக்கு இப்போ ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, என் தங்கச்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறேன், அதை வந்து என்ன சொல்ற ஒரு நுட்பமாய் பிள்ளைகளை வளர்க்க தெரியாத ஒரு தந்தைன்னு அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் அந்த நாட்கள் வந்து நம்ம அண்ணன் தங்கச்சி எந்த நாட்களே இருக்கட்டும், நமக்கு இப்போ லோத்து நாட்டில் காலங்கள் வந்து ஆதி ஆகமத்தில் நம்ம பார்த்துறோம். அப்போ சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, இவனுக்கு காய்ச்சல்னால வந்து தான் பணியாரம் சுடணுமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யலாம், அந்த அந்த ஒரு பாதுகாப்புக்கு என்ன செஞ்சிருக்க ஆட்களை வந்து அனுப்பிடலாம். அப்போ அவங்க என்ன செய்ய இஷ்டத்துக்கு அந்த பிள்ளை வருது, எல்லாரும் உள்ளே விடாமல் என்ன செய்யலாம், உள்ளே வந்து அடைக்கணும். இந்த காரியங்களை குறித்து வந்து என்ன செய்யலாம், வந்து ஒரு கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தந்தையா இல்லை. இப்போ நம்ம என்னதான் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைனாலும் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே போகாது இங்கே போகாது, அப்படி போகாது இப்படி போகாத அப்படின்னு விஷயம் கண்டிக்கணும். இங்கே போகுது ஏது போகுது, என் பிள்ளை தப்பு பண்ணாது, எங்கெல்லாம் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் இருக்கும்போது போகிறதோட எங்கே போகுது, எப்படி போகுது, யார் கூட போகுது, எதுக்காக போகுது அப்படி பார்க்கும்போது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும். இப்போ நான் பவித்ரா வந்து பைபிள் காலேஜில் படிக்கிறேன், அப்போ மேலே எனக்கு நல்ல ஃபுல் நம்பிக்கை. ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் கூட அவங்களுக்கு அனுசரணையாக கொண்டு போகக்கூடாது. பிஜேட்ட போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கிட்டாரை வச்சுக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு உமா மகளை கூப்பிட்டுட்டு நாங்கள் பிஜேட்ட போகிறோம், அவன் வர சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. பாசமாக என்ன சொன்னாங்க, பாசமாக வேணான்ட்டாங்க. அவன் நல்லவங்க, நீங்கள் 2 பேருமே நல்லவங்க. அப்போ இதுமா வீட்டில் சொன்னாங்கன்னா எங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால வேற ஏதோ ஒரு இடம் சர்ச்சோ ஏதோ ஒரு இடம் சர்ச்சுன்னு நினைக்கிறேன், அங்கே வர சொன்னாங்க பீச்சியானே அப்படி. அவன் நல்லவன். நீங்கள் ஒரு என்ன கிளாஸ் போகிறீங்க, கிட்டாருக்கு அப்படிக்கே தான் போகிறீங்க. ஆனால் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா அப்படித்தான் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தாரேன் அப்படி போது அவன் முடிவு எடுக்கிறது வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை முடிவு எடுக்கிறது, அதுவும் தவறுது. அம்மா சொல்லும்போது என்ன செஞ்சுக்கணும், கேட்டுருக்கணும், நல்லவங்க. ஆனால் அம்மா அவங்க சரி வேணான்னு சொல்கிறாங்கன்னு அவன் வேற மாதிரி நினச்சிருப்பேன், இவங்க வேணான்னு நினச்சிருப்பேன்,
ஜாதி அடிப்படையில் சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு இப்போ பழகும்போது அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு தெரியுது. நான் அப்போ என்ன சொன்னேன், ஜாதி அடிப்படையில் அவங்க சேர்ந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால சரி இங்கே வர சொல்கிறேன் போல. எங்கே வர சொல்கிறது எனக்கு மறந்து போச்சு. ஆனால் பாஸ்டமாக என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்களா, அப்படி நீ படிக்கணும், நீ ஏற்கனவே உனக்கு அதுக்கு டச் ஆகாது, நீ படிக்கலாம், இல்லை அந்த அக்காவுக்கு அதை கூடவே கூடாது, போகவே கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளை என் பிள்ளை தப்பு பண்ணாது, ஆனாலும் போகிற இடங்கள் எப்படிப்பட்ட இடம், அது எங்கே போகுது, எதுக்கு போகுது, ஏன் போகுது, அதுலேருந்து பிள்ளைகளை எப்படி தப்பு வைக்கணுங்கிற கண்ணும் கருத்தும் உள்ள ஒரு தாய் தகப்பனா நம்ம செயல்படும் போது எப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் நிகழாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பைபிள் காலேஜ் படிக்கல உருதா ஹீப்ருவாங்க, இதே மியூசிக் படிக்கிறதுக்கு, கிட்டார் மியூசிக் படிக்கிறதுக்கு யாரோ ஒரு பாஸ்டர் பேர் சொல்லுச்சு. அவரை நானே கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுச்சு. அப்போ நான் நானும் சேர்ந்து வரேன், இல்லாட்டி நீங்கள் வேணாம் என்னை மட்டும் வர சொன்னேன். அப்போ நீ போகவே வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து படிப்பான், அப்படி வேணாம்னா நீ போக வேணாம், அப்படி நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக என்ன செய்யணும், செக் வைக்கணும். பிள்ளைகள் கரெக்டாக செக் வைக்கணும். செக்கு வச்சு தான் பிள்ளைகள் என்ன செய்யணும், வளர்க்கணும். நம்ம நைட்டில் போய் படிக்க போகிறேன், அவன் பேர் என்ன, ஒரு பையன் குறுக்குலேன்னு வேலை பார்க்குறேன்ல, மோனிஷோட ஃப்ரெண்டு, எல்லாரும் அங்கே நான் நைட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகவே கூடாது. ஏன் போகக்கூடாது, போகக்கூடாது, நீ இங்கே படிக்கிறவன நீ அங்கே போய் படிக்க போகிற அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முரண்டு பிடிச்சேன். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு போகிறேன், எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு போகிறேன், எங்கே கேட்டு போனாலும் நீ சரி வாடி படிக்க பேக்கப் பண்ணிடு, இங்கே இருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியாது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க போகிறாங்க, இப்போ நமக்கு அவங்க அம்மா அப்பா பாதுகாப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது. சரி அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குருவாங்க அவங்க பிள்ளை, அப்போ நம்ம பிள்ளை போய் கெட்டு போகாது அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது, கேரண்டி கிடையாது. நம்ம பிள்ளை எங்கே போனால் எப்படி இருக்கும், அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பாவத்துக்கு அடிமையாக போகக்கூடிய காரியங்களை என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து தான் பிள்ளைகளை நடத்தணும். நீ ஃபோன் பார்க்காதான் அடுத்தவனுக்கு ஃபேஸ்புக்கை போட்டு அந்த ஃபேஸ்புக்கில் என்ன செய்வாங்க, இவன் போட்டோ போட்டு விடுவான். அப்போ கண்ட்ரோலை மீறி போனாலும் கண்டிக்க வேண்டிய விதத்தில் சரி நம்ம கண்டிச்சு கண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அதை கண்டிச்சு தாங்க செய்யணும், ஆகணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை சரி நம்ம பாவத்துக்குள்ளே போகாத அளவுக்கு நம்ம செய்கிறோம் வழிநடத்துறதுக்கு நமக்கு தகுதி உள்ளவர்களை பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அங்கே போகாத இங்கே போகாத அப்படி போகாது இப்படி போகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிம்போது அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டின காரியம் பார்த்துருக்கானா, பிள்ளைகளை கண்ணுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும்போது அதன் பிரகாரம் நம்ம செய்யணும் நடத்துறது. பேரண்ட்ஸ் செல்ல கையில் கொடுத்துட்றாங்க, சண்டே கிளாஸுக்கு அனுப்புறதில்ல. அப்போ பிரசன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், சண்டே கிளாஸுக்கு அனுப்பு, சண்டே வர மாட்டேன், அங்கே ஃபுட்பால் போகிறேன், இங்கே பிளேயராக இருக்கிறேன். அப்போ அதோட சொல்ல வேண்டிய விதத்தில் நான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அனுமதிக்க அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அவனை எல்லா டைமும் இப்போ அதுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை, தேவையில்லை. அப்போ கேட்க வேண்டிய வயசில் இருந்தேன், நீ சேர்ந்து வந்துருச்சு சண்டே கிளாஸ் வந்துருக்கணும், சேர்ந்து வேலை செஞ்சுருக்கணும். வந்தாங்க ஒரு 2 மாதம் வந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது, வரல, அந்த பையனை கூட்டிகிட்டு வரல, இவங்க கத்தருக்குள்ளே தேரல. இப்போ இன்னைக்கு ஐயோ குய்யோ பண்ணும்போது நம்ம என்ன செய்யாது, ஜோமான் கத்தர் மாற்றுவான்னு ஜோமான் எதுக்கு தேவையில்லாமல் என்னதே இப்போ மோனிஸ் ஒரு வளர்ச்சியில் ஒரு ஸ்பிரிச்சுவலாம் என்ன செய்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்ச்சுக்கு போகிறானா. அப்போ இது எப்படி வந்துச்சு, வீட்டில் கூட ஓடு நான் அடித்து விரட்டி விட்டதுனால அந்த 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 மைண்டு செட் ஆயிரும். அப்படியே படிக்கல சண்டே கால சர்வீஸுக்கு போ, இங்கே படிக்காட்டி பரவாயில்ல, 5 மணிக்கு சர்வீஸ் இருக்கான் போ, இப்படியே அவனை இப்படி நம்ம விரட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக செய்து அந்த மைண்டு செட் ஆயிரும். இப்போ எப்படி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க, டியூஷனில் அந்த மைண்ட் செட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ளேயே இருக்கட்டும் தான் எங்கே அனுப்புறது, டியூஷனுக்கு அனுப்புறது. எக்ஸ்ட்ரா படிக்கும் போது அந்த வட்டத்தை விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது. அதுலேயே அதை சுற்றி இருக்கும்போது அந்த மைண்ட் என்ன செய்யறாங்க, உள் வாங்கிக்கிறான். அப்போ பிள்ளை நல்ல மார்க் வந்துடும். அப்போ இதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பிடிச்சி எடுத்துகிட்டே போயிடணும். இங்கே போகிறோன்னா சண்டே சர்வீஸு போ, லைக் ஒரு கூட்டம் நடக்குதா போ, ஃபாஸ்டிங் பிரேயரா போ. இப்படி பிள்ளைகளை பழக்கும் போது அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. பட் ஆனால் அந்த சிந்தையான என்ன செஞ்சுன்னா டோட்டலாக ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆளுகை பண்ணுறதுக்கு, ஆக்குமை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்லாக்கி வரும். இதை அறியாமல் தான் என்ன செய்கிறாங்க,
பிள்ளை சும்மா சண்டே சர்வீஸ்க்கெல்லாம் போனால் ரொம்ப கெட்டு போவேன்ல அதுக்குள்ளேயே வருவேன். இப்போ நான் அம்சம் சொல்லுவேன். ஆனால் இருக்குது இன்னைக்கு நீங்கள் வாலிபர் மீட்டிங்கெல்லாம் போகும்போது என்ன செய்ய தெய்வனுக்கு நம்பர் கொடுக்கறது அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது அதை காத்து கொள்ளுகிறதற்கு பிள்ளைகள் என்ன செய்ய உருவாக்கியிருக்கு. எங்கே போனாலும் பிசாசு என்ன செய்வேன், இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைங்களை படிக்க தான் வைக்கிறாங்க. கெட்டு போகிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போனால் அவங்க கிடமாட்டாங்கன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் கெட்டு போவாங்க. பட் ஆனால் நாம பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில் உருவாக்குகிற விதத்தில் உருவாக்கும் போது அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்போ நீங்கள் தாவீதோடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏலியுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரோனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, சாமுவேலுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தவற விட்டுட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். இப்போ மோசையினுடைய பிள்ளைகள் பிரகாசம் அடையலை அப்படிங்கும்போது அவனுக்கு கடினமான ஒரு மினிஸ்ட்ரி. அதனால அவங்க அப்பா கூட மாமனார் கூட ஒரு இடத்துல அனுப்பி வைக்கிறேன், அப்புறம் ஒரு இடத்துல கூப்பிட்டுக்கிறேன், அதுக்கு பிறகு அவங்க கூட இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ அவன் என்ன தவறு பண்ணுனா அப்படி பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கணும், தன்னோட வச்சிருந்து தன்னை மாதிரி உருவாக்கியிருக்க எஃபர்ட் போட்டுக்கணும். அவனுக்கு எஃபர்ட் போட நேரமில்லை நம்ம சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை உருவாக்குகிறதுக்கு நம்ம சின்ன ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, நீதிமானை துன்பப்படுத்தாத தேவன். நான் துன்பப்படுத்தாமல் இருக்கும்போது உன்னுடைய எந்த காரியம் பிசாசின் காரியம் அவனை தாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கும். எபிரேயர் 9:10 ஏசாயா 9:15 முற்படும் கணம் பொருந்தினவனுமே தலை பொய்ப்பிரவனும் பண்ணுகிறதற்கு எரேமியா 23:14 எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து. எரேமியா 23:14 எரேமியா 23:14 எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொருளாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் குமோர போலும் இருக்கிறார்கள். எசேக்கியேல் 13:16 எசேக்கியேல் 13:16 எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனம் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். ஏசாயா 57:21 ஏசாயா 57:21 துன்மார கணக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன். ஏசாயா எரேமியா 6:14 4 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்கூட்டாய் குணமாக்குகிறார்கள். இதெல்லாமே ஏற்கனவே பார்த்தோம். கள்ளத்தீர்க்கதரிசியோட காரியம் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு, மண்ணு இருக்கு, வெளியே சிமெண்ட் பூசுற ஒரு ஆளா இருப்பாங்க. உலகம் சரி முடிவை நோக்கி போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் பரலோக ராஜ்யம் சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எசேக்கியேல் 13:23 நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். 22 சொல்லுவாங்க. திரும்ப அந்த கள்ளத்தீர்க்கதரிசிக்கு சொன்னவர் கடைசியில் சொல்ற நீதிமானுக்கு ஒரு பதில் சொல்றார். உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெகேமியா 6:12
தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்று கண்டார். ஆமா, நெகேமியோட காரியம் என்னன்னா, அவர் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறாரு, அலங்க வந்து இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கேள்விப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சாதகம் பண்ணுகிறாரு. சாதகம் பண்ணும்போது அந்த காரியங்களை குறித்து என்ன செய்யறாரு, அவர் அலங்கம் கட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ சபை கட்ட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வந்து ஒரு சில சபை கட்டக்கூடிய தரிசனம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆண்டவர் நம்மோடு கூட சொன்ன தரிசனம், நம்ம கூட சொன்ன வார்த்தை, நம்மளோட கூட இடைப்பட்ட காரியங்கள், நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போய்தாங்கிற திட்டம் உள்ள ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் உங்களை வந்து இதுக்கு அழைக்கலை, நீங்கள் போகிற காரியம் சரியில்லை, தவறு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எகத்தாளமாக பேசுனாரு, என்ன நீங்கள் வாடுக்கு சத்து கட்ட போகிறீங்க, வாடி போட்டியில உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, குடும்பம் இல்லையா, புருஷன் எப்படி போட்டு சோத்த ஆக்கி வச்சுட்டேன்னு சரிங்க, வேறீங்க பிள்ளைகளை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரும்போது அது ஒரு தொபியா சன்பல்லாத்தின் ஆலோசனைக்கு ஈடானதுன்னு கர்த்தர் சரி நம்மகிட்ட வந்து கோடிட்டு காட்டுகிறது. அப்ப நெகேமியா தன்னை குறித்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த வெளிப்பாடு, தனக்கு கொடுத்த தேவ திட்டம், அவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட காரியங்கள் அவனுக்கு திட்டமா இருக்கும்போது அதை குறித்து வந்து வேற ஒருத்தர் சொல்றான் அப்படிங்கும்போது அதை குறித்த திட்டமும் தெளிவுமா இருந்தாலும் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இருப்போம். அந்த கண்ணுக்கு நம்ம வந்து விலகினவர்களா இருக்கும். கர்த்தர் ஒரு பக்கம் விலக்கி விட்டாலும் நாம வந்து அந்த திட்டத்தை குறித்து கரெக்டா புரிந்து கொண்டவர்களாக, தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய வார்த்தை இடைப்பட்டவர்களாக, கர்த்தர் எனக்கு தந்தார், இந்த பாதையில் நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன் நிதானிக்கிறவர்களாக இருந்தா மட்டும்தான் இந்த தொபியா சன்பல்லாத்துக்கு நம்ம ஜெயிக்க முடியும். நெகேமியா மாதிரி இப்போ ஒருத்தர் வேற இல்லப்பா இங்க வாங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்றேன், புரிஞ்சுக்கிறேன், என்ன செய்றேன், சிக்கல் சரியா மாட்டி விட போறேன். அப்ப கர்த்தருக்கு நமக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படி கிடையாது. கர்த்தருக்கு நமக்கு மத்தியில எந்த ஒரு இடர்பாடு, எந்த ஒரு டச் பண்ணக்கூடிய, அவரை மறைக்கக்கூடிய, அவருடைய வார்த்தை கேட்க விடாமல் பண்ணக்கூடிய எந்த காரியங்களும் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் கரெக்டா பண்ணிக்கிட்டே போகும். இந்த சின்ன காரியம் தான், இந்த காரியத்துல நான் இதை செய்யலை அப்படிங்கும்போது அதை நமக்கு அவருக்கு இடையில வந்து ஒரு பாலமா அமைஞ்சு அதுல வந்து பேசின கவனம் உள்ளவர்களா இருக்கும். பட் உன்னை சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது அந்த திட்டத்தை நோக்கி நம்ம வந்து பயணிக்கும் போது நமக்கு சாதாரண ஒரு காரியமா இருக்கலாம். என்ன இப்ப ஒரு 4 சென்ட்ல ஒரு சதுரடி தானே வந்து பண்ண போறோம் அப்படி நம்ம பார்வையில அது கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றது. இந்த அராஜகமான பூமியில, அழிந்து போகிற பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் தலையெடுத்த நபர்களுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுதான் இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. யாரெல்லாம் உலகத்துல சபை கட்டினா? பவுல் தானே செய்ய நிறைய சபை கட்டுறது வேதத்துல பார்ப்போம். அப்புறம் 7 சபைக்கு யார் எழுதுறா? யோவான் வந்து எழுதுறாரு. அவர் கட்டினாரா இல்லைன்னு தெரியாது. அப்படிங்க பாபிலோன் எல்லாருமே கட்டுறாங்க, எல்லாம் வேதத்துல பதிவு. அவர் பாபிலோன் அந்த ரோமாவூரில் சபைகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கூடுகிற கூட்டம் தான் சபை, தனி கட்டடம் கிடையாது. அவங்களே வந்து யோவான் மார்க்கு பேதுரு வந்து யோவான் மார்க்கு கூடுற இடத்துக்கு தான் போறாங்க, ஜெபிக்கிறாங்க. சபையார் ஒன்றா கூட ஜெபிச்சாங்க. அப்புறம் சாலமோன் மண்டபத்துல அவங்க கூடுறாங்க. அப்புறம் வேற எங்க கூடுனாங்கன்னு தெரியாது. அப்புறம் தொற்கால் வீட்டில் இருக்கிறவங்களாம் அனுப்புறாங்க. இவர் ஒரு மீன் வீட்டில் இருக்கான்ல, அந்த கடலோரமாக இருக்கிறதுல பேதுரு இருப்பேன் லாஸ்ட்ல, இவன் ஒரு வித்தியாசாலையில் இருப்பேன் பவுல். அப்போ அவங்க போகிற இடத்த வந்து அவங்க சபையாக மாற்றுறாங்க. அந்த நாட்களில் தனி கட்டடமாக கட்டலாம். தனி கட்டடமாக கட்டினது வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்க்கும்போது சரித்திரத்தில் வந்து நமக்கு இந்த ஒரு அப்போஸ்தல பிதாக்கள் இவங்கெல்லாம் வரும்போது, இல்லை அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பவுலுக்கெல்லாம் சபை கட்டியிருப்பாங்க. ஆர்சியோடைய ஸ்தாபனம் வரும்போது அவங்கள கொண்டு வந்து சரீரத்தை வந்து அங்கே அடக்கம் பண்ணிட்டு அங்கே ஒரு சர்ச்சை வந்து எழுப்புவாங்க. இவர் பவுல் காலத்தில் வந்து யூதர்கள் வச்சுருக்கிற ஜபாலத்தில் போய் இவங்க வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, தனியாக அவங்க வந்து பண்ணலை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபை பெந்த கோர்ஸு ஆட்கள்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்போ வந்து ஆர்சி சிஎஸ்எத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஸ்தாபனமாக்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஒரு ஸ்கூலு, ஒரு சின்ன ஒரு ஆலயம் வச்சு அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து தொழுது கொள்கிற மாதிரி வச்சுருப்பாங்க.
இங்கே இப்போ பார்த்தோம் இப்போ தான் தனியாக வந்து அங்கங்கே வந்து சிஎஸ்சி சென்டர் இருக்காங்க. ஆர்சியுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்கூல் இப்போ தான் இங்கே தண்ணி வந்தோன்னே ஒன்று சர்ச் மாதிரி கட்டுறாங்க. ஆனால் உள்ள ஒரு ஸ்கூலு, ஒரு ஆஸ்பத்திரி அந்த மாதிரி அவங்களுடைய செட்டப் இருக்கும். சிஎஸ்சியுமே உள்ள ஒரு ஸ்கூலு, அதில் அவங்க வந்து வாத்தியாராக இருப்பாங்க, அப்போ அந்த சபை உபதேசியாராக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அந்த கட்டாரெட்டிப்பட்டியில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அவர் வாத்தியாராக இருப்பார், ஆனால் வேற ஒருத்தரை வச்சு பிரசங்கம் பண்ணுவார், யாராவது வருவாங்க. மேக்ஸிமம் அவர் வந்து பிரசங்கம் பண்ண மாதிரி தெரியல, பட் ஆனால் வேறு யாராவது வருவாங்க. ஆனால் அவரே எல்லாம் அந்த குட்டி கழுவி பொறுக்கிறது எல்லாமே அவர் எல்லாம் பொறுப்பு. அவர் பொறுக்க மாட்டார், ஆட்களை வச்சு 2 பேருமே டீச்சராக இருந்தாங்க. சிஎஸ்சிலேருந்து அவங்களை வந்து வேலைக்கு போடுறாங்க. அந்த செட்டப்பில் தான் சிஎஸ்சி ஸ்தாபனம் இருந்துச்சு. இந்த பெந்தேகோஸ்தேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து வெளியில் வரும். எப்போ வந்துச்சுன்னா சிபிஎம் அவங்க வந்து சிலானில் வந்து அவருக்கு அபிஷேகம் கிடச்சோன்னா அவர் என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்தை விட்டால இவர் தனியாக வந்து என்ன செய்கிறார், சிலோன் பெந்தேகோஸ்தேன்னு ஆரம்பித்தார். அதே மாதிரி இப்போ ஏஜி ஸ்தாபனம் வந்து, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஏஜி ஸ்தாபனம் நாங்கள் தான் வந்துடுறாங்க, அது நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, வேற என்ன படித்தோம்ல, சதுசேயர் பரிசேயர். இந்த சதுசேயர் பரிசேயர் வந்து அரசியலை சார்ந்து கொள்வாங்க. அவங்களுக்கு எல்லாமே எல்லாம் கரைச்சி கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் அரசியலை சார்ந்திருப்பாங்க. அபிஷேகத்தை வந்து வருஷத்தை ஆவியானவர்கள் செய்கிறாங்கன்னு நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதலோ அந்த காரியங்கள். அந்த கூட்டத்திலிருந்து கத்தது பரிசேங்கிற ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து பரிசேரும் போது அவங்கள வந்து தீவிரமானவங்க, அப்படி நேராக பார்த்துட்டு போவாங்க, போய் முட்டுவாங்க அப்படின்னு. இந்த நொறுக்கப்பட்ட காலங்கள், குடும்பப்பட்ட காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக போய் இருக்கிறாங்க, ஊரை விட்டு ஒளிஞ்சு மலையில் குகையில் காடுகளை வந்து அந்நிய பாஷையில் நிரம்பி ஆண்டவர்கள் ஒரு ஐக்கியத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவங்க நிறையா வந்து கஷ்டப்படுறாங்க. இவங்க வந்து மாம்சத்தை சாப்பிட்றாங்க, என்னமோ பேசுகிறாங்க, நமக்கு வந்து சதி திட்டம் திட்டுறாங்கன்னு சொல்லி நொறுக்கப்படும் போது அவங்க ராஜாக்களுடைய அந்த நீக்ரோமன்ஸ் கிரேக்க காலம், கிரேக்க ஆரம்பிக்குது, ரோமர் அதுக்கு முன்னாடி கிரேக்கர் வருவாங்களே, அதனால இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாங்க, ஒளிஞ்சு காடுகளுக்கு போகும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டத்தை நினைச்சிட்டாரு, பிரிச்சு எடுத்து கொண்டுகிட்டே போறாரு. இப்போ எனக்கு சபையில இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் பிரிஞ்சு போகுது அப்படின்னா அவங்க காணிக்கையின் அடிப்படையில போறாங்களா அப்படின்னு கவனிக்கணும். காணிக்கையின் அடிப்படையில் போல கருத்து வேறுபாட்டுல போறாங்கன்னா கர்த்தர் ஒரு கூட்டத்தை செதற பண்ணி அங்கேருந்து சில ஆட்களை வந்து எழுப்புகிறது. என்ன காணிக்கை பேசிக்கல போனால் அது தவறு. எல்லா சபைகள்லையும் ஒரு கூட்டம் வரும், உள்ள ஒரு கூட்டம் வெளியே போவோம். அதை நம்ம பார்த்தோம்ல, அன்னைக்கு விடுவிக்கிறவர் அவரு. அப்போ இப்போ நான் நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறேன், 10 பேர் வருவாங்க, ஆனால் 10 பேர் சொல்கிறாங்க வெளியில் போவாங்க. அதை குறித்து வந்து கவலைப்படக்கூடாது. ஆட்கள் வரும், ஆட்கள் போகும். ஆனால் எந்த ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த ஆட்களை இப்போ கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதை குறித்து வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த போகிற ஆட்கள் வந்து கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது என்னுடைய போதகம் சரியில்லை, அதனால நான் போகிறேன் அப்படிங்கும்போது அது வந்து ஓகே. பட் ஆனால் பணத்துக்காக இவங்களுக்கு இவ்வளோ பணம் வருது, நமக்கு ஒன்றுமே கிடைக்கல, நம்ம தனியாக போய்ட்டு ஒரு 10 பேர் 10 குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டா நமக்கு தனியாக வந்து அது மாடக்கணும். அவர் வந்து மாறனாக தனக்கு ஆட்கள் எப்படி பேசி சேர்த்து வெளியே கொண்டு அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அது வந்து அசுத்தாவின் கிரியை. ஆனால் நான் தவறு பண்ணும்போது வெளியில் போகிறாங்கன்னா அது சரியானது, அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ போகிறேன் அப்படிங்கும்போது எதனால போகிறேன் நம்ம நிதானிக்கணும். அவன் காசுக்காக போனானா, இல்லை நான் ரொம்ப ஓவர் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அவன் போனானா, இல்லை என்னுடைய நான் சரியாக இல்லாத பட்சத்தில் போனானா, நான் இருக்கும்போது போகிறான்னும் போது அது நமக்கு சரி தவறு கிடையாது. எப்படி போனாலும் கர்த்தனை சேரும், ஆத்துமாக்குரியவர் அவர். அப்படி போகும்போது அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஒரு கூட்டம் வந்து ஏஜிஎஸ் ஸ்தாபனம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சிபிஎம்முடைய சாயலை இல்லை சிபிஎம்முடைய விரிவாக்கமான்னு தெரியாது, பாஸ்டருடைய அம்மா அப்பா சபை ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம பாஸ்டருடைய அப்பா சபை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போதான் இந்த அவர் பேர் என்ன, ஆபிரகாம் தாமஸோட அப்பா தூத்துக்குடியில் ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் சபாரணம், அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் மார்த்தாண்ட பாஸ்டர், அவர் வந்து சிபிஎம் வந்து வந்தார். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக போகும்போது என் கணவன் மனைவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஒரு இடத்துலையும் மார்த்தாண்டம் பாஸ்டர் வந்து சகோதரர் இடம் வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்க ஒரு இடத்துல பக்கத்தில் கூட ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கன்சீவர் தான் நினைக்கிறேன், அப்படி வந்து கன்சீவாக இருக்கும்போது
அபாஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைலாம் பிரிச்சுட்டாங்களா பிள்ளைலாம். இவர் ஒரு எத்தனையோ 7 சபைகளை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, போங்கன்றாங்க. இப்போ லேடிஸ் வந்து இங்கே ஜோம் பண்ணுவாங்க, ஜென்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரை தனித்தனி அனுப்பிடுவாங்க. அனுப்பி நீங்கள் இத்தனை சபை உருவாக்கணுங்கிறது சபையை உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எதுவும் கிடையாது அவங்களுக்கு, கையில் காசோ சாப்பாடு. ஏன்னா அப்போ தான் சொல்லுவார், நீ தடி எடுத்துகிட்டு போகக்கூடாது, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, உனக்கு காணிக்கை போய் வச்சுக்கிறக்கூடாதுன்னு சொல்லுவாரா. அது அந்த அடிப்படையில் வந்து இவரை வந்து அனுப்பும்போது இவர் வந்து சாப்பாடே இல்லாமல் குளிர் நாள் அடுங்கும்போது இலங்கையில் ஒருத்தர் வந்து சுட சுட அந்த அப்போ கப்பன் சாஸ்திர கோப்பம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. இவர் குளிரில் நடுங்கிறாரு. அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. குடிச்சிட்டு அந்த குளிரில் டீயை கொடுத்த உடனே அவருக்கு அந்த டீயை குடிக்கணும், அதாவது டீயை குடிச்சிடறாரு. குடிச்சிட்டு தெம்பு வருது, நடந்தது தெம்பு. அந்த கப்பை கொடுக்குறாரு, ஆள் இல்லை. அப்போ தான் தேவதூதன் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நடந்தது இருக்காங்க. நைட்டானால் ஒரு பேப்பரை வச்சு இதில் படுத்துருவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வந்து படுத்துருவாங்க. அப்படி 7 சபை உருவாக்குனேன். அப்புறம் வயசானதுனால தான் சரி நமக்கு வந்து பிள்ளையும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு வரும்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து சபை ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய தேவ சித்தமா தேவ திட்டமா அப்படின்னு நம்ம கடைக்கெல்லாம் யாருமே இல்லை. அவர் வந்து அதே பழைய பாட்டை பாடுவார். கர்த்தரே அவரை நடத்தினேன். இது பாட்டெல்லாம் புதுசாக நம்ம நாங்கள் ஒரு குரூப்பு போய் சேர்ந்தோம்னா இந்த அம்மா வந்து பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாதுன்னா அந்த அம்மா ஒரு தனி சபை பெராக்கான ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டுக்காரர் வந்து டீச்சர், 2 பேரும் வேலை பார்த்தாங்க, சொந்த வீடு. அந்த ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் விசுவாசி, அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. 2 பேருமே டீச்சர்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்து வச்சு. சொந்த வீடு பக்கத்தில் தான் அவங்க நல்லா அவங்க நாங்கள்லாம் விசுவாசியாக இருந்தோம். அப்போ அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லாமல் இவங்க நினச்சி தனியாக சம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ சிஸ்டர். சோத்திரம் பாஸ்டர். சோத்திரம். சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். சரி, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபத்துக்காக கூட்டிருந்தேன்.